ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. இந்த சேனலில் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷன்னா என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் இங்கே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து லா ஆஃப் அசம்ப்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டெக்னிக்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி நான் இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி I just want to clear you something, okay? Because நிறையா பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா வந்து மேஜிக். மேனிஃபெஸ்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மேஜிக் நடந்துடும் அப்படி மாதிரி திங்க் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் அ மேஜிக். மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களோட மைண்ட் செட் தான். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ யாருமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து நம்மளோட மைண்ட் செட்டு தான் அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த டெக்னிக் பண்ணுறோம் அந்த டெக்னிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து அப்படியே மேஜிக் மாதிரி கம்ப்ளீட் ஆயிரும். இல்லை மேஜிக் நடக்கும், ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் அண்ட் நம்மளோட டிசைர் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அஃபர்மேஷன் நான் ஏன் கொடுக்குறேன், ஏன் அஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அது உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான், மேஜிக் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒன்ஸ் உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து உங்களுக்கு 3Dயில் காட்ட ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் வந்து அஃபர்மேஷன் கொடுக்குறது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் அ மேஜிக். நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களோட டிசைர் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா வந்து மேஜிக்கு, ஸோ மேஜிக் மாதிரி அது ஆகும் அப்படி இப்படின்ட்டுலாம். ஸோ அதை மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுற ஒவ்வொரு அஃபர்மேஷனும் வந்து நம்மளோட மைண்டை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட அந்த ஓல்டு தாட்ஸை வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான் நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி அஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறது. ஈவன் ஸ்கிரிப்டிங்கே நீங்கள் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான், மேஜிக் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ அதனால் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாவே போதும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். எப்போ வரைக்கும் உங்களோட அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகலையோ அப்போ வரைக்கும் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நிறையா பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது வேவர் ஆகுறீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகுது. ஏன்னா உங்களோட மைண்ட் செட் வந்து நீங்கள் வாயில் மட்டும் தான் வந்து அஃபார்ம் பண்ணுறீங்க தவிர்த்து மைண்டில் வந்து நீங்கள் அந்த ஓல்டு ஸ்டோரியே வந்து பிடிச்சி வச்சுட்ருக்கிறீங்க. ஸோ அதனால தான் வந்து சில பேர்த்துக்கு இப்போ வரைக்கும் ரிசல்ட் கிடைக்காம இருக்குது. நீங்கள் எத்தனையோ மாதம் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரிசல்ட் கிடைக்காததுக்கு ரீசனே இது தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நம்ம இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நான் லைஃப் லாங் இருக்குமா, இல்லை நம்ம லைஃப் லாங் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்லை, மேனிஃபெஸ்டேஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஸோ நிறைய பேர்த்தோட ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் ஓட ரிசல்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்குமா, நம்மளோட எந்த ஒரு டிசைர் இருந்தாலும் மேபி அது வந்து எஸ்பியாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எனி டிசைர் அது வந்து என்ன பர்மனெண்ட்லி நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து டெம்பரரி மட்டும் தானா, பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து திருப்பி நம்ம அதே ஃபஸ்ட் இருந்து அதே சிச்சுவேஷனில் வந்துடுவோமா, திருப்பி நம்ம வந்து அதே வந்து அவங்க பின்னாடி ஸ்டாக்கிங் பண்ணுறது, இல்லை நம்மளோட இந்த பிரேக்கப் இஷ்யூ இதுவே வந்து தான் திருப்பி இது ரிப்பீட் ஆகுமா, இது மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, உங்களோட டிசைரை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது மேபி உங்களோட எஸ்பியாக இருக்கட்டும், மேபி எனிதிங். உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் நீங்கள் ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணது பர்மனெண்ட்டாக உங்கள் கூட இருக்கும். மேபி ஜாபாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ஏதோ பர்டிகுலர் அமௌண்ட்டாக இருக்கட்டும், மேபி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட யாராவது ஒரு கேரக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பர்மனெண்ட்டு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் வந்து கான்ஷியஸ் மைண்டில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று காமனான கொஸ்டின் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இப்போது நம்மளோட இந்த பர்டிகுலர் டிசைர் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ அதை வந்து பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வேறு ஏதாவது டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணுமா லைஃப் லாங் அப்படி மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆன்சர் இஸ் நோ. நீங்கள் ஒரு
விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம், ஒரு பர்ட்டிகுலர் திங்ஸ் ஆர் உங்களோட எஸ்பியை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதோட எக்ஸாக்ட் ரிசல்ட்டும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அது பழைய ஸ்டேட்லேயே போவீங்களா? ஐ மீன் பழைய ஒரு திங்கிங் பேட்டர்னில் இருந்திருப்பீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதே ஸ்டேட்டில் போய் அதே நெகட்டிவ் தாட்ஸ், அதே வந்து உங்களோட எஸ்பி மேலே டவுட் படுறது, அதே வந்து உங்களோட எஸ்பி ஸ்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ் வந்து நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுவீங்களா? இல்லை தானே. ஸோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஒரு டிசைர் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி வந்து உங்களோட ஓல்டு பேட்டர்னே வந்து ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பி அந்த பழைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து இங்கே தாட்டு தான். நீங்கள் எந்த மாதிரி தாட்ஸ் உங்கள் மைண்டுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு 3Dயில் காட்டும். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்களோட இந்த பிரேக்கப்போ இல்லை இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கே நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா சிச்சுவேஷன் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை அஷ்யூம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து இப்போ உங்களோட 3Dயில் காட்டிகிட்ருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் திங்கை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டடாக வந்து திருப்பி போய் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதோ இல்லை நெகட்டிவாக அஷ்யூம் பண்ணுறதோ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அஃபார்ம் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு பாசிட்டிவான தாட்ஸில் இருக்கிறீங்க, பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும். அதுக்காக வந்து டெய்லி உட்காந்து அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட மைண்ட் செட்டை மட்டும் மாற்றுங்க. உங்களோட ரிசல்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். நிறையா பேர்த்துக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கும். பி ஹானஸ்ட், சேம் ஓல்டு ஸ்டோரி வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். நிறைய பேர் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாலுமே வந்து அவங்க நம்புறது கிடையாது. திருப்பி வந்து அதே ஓல்டு ஸ்டோரியை வந்து ரிப்பீட் பண்ணிட்டுருக்காங்க. ஓல்டு ஸ்டோரி என்னவா வேணா இருக்கட்டும், நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அது ரிலேட்டடாக பாசிட்டிவாக மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து அதே ஓல்டு ஸ்டோரி இப்படிலாம் அவங்க பண்ணாங்க, இப்படிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற உங்களோட ட்ரீம் லைஃப்பை நீங்கள் வந்து லிவ் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு திருப்பி போய் ஓல்டு ஸ்டோரியை போய் பார்த்துட்ருக்கீங்க, அதை திருப்பி திருப்பி அதவே அஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது, இந்த மாதிரி திருப்பி ஓல்டு ஸ்டோரியை அஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஓல்டு ஸ்டோரி நீங்கள் அஃபார்ம் பண்ணுறது திருப்பி உங்களை பழைய ஸ்டேட்லேயே கொண்டு வந்து நிறுத்திடும். ஸோ திருப்பி நீங்கள் அதெல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். எந்த விஷயம் விட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களோட எஸ்பிஓ இல்லை உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ திருப்பி அதே ஸ்டேட்டில் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி ஆயிரும். திருப்பி நீங்கள் உட்காந்துட்டு அதே அஃபர்மேஷன் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆகக்கூடாது. என்னோட இந்த பர்டிகுலர் டிசைர் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஓல்டு ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களோட நியூ ஸ்டோரியை மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். சப்போஸ் இன்கேஸ் வந்து ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. மூட் ஸ்விங் வந்து எல்லாத்துக்குமே ஆகும். அதுக்காக வந்து நீங்கள் 24 hours வந்து பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆஸ் அ ஹியூமன் எல்லாருமே வந்து பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுவோம், நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுவோம். பட் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது ஓகே. பட் இன்கேஸ் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவேராக இருங்க, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சப்போஸ் அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அந்த நெகட்டிவான திங்கை வந்து மற்றவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணுறதோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களோட லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ரிசல்ட்டை பர்மனெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது பாசிட்டிவாக தாட்ஸ் மட்டும் தான். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு பாசிட்டிவான தாட்ஸ் தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து பர்மனெண்ட்டாக வைக்கும். ஸோ நீங்கள் வந்து திருப்பி போய் ஓல்டு ஸ்டோரியவே வந்து வாட்ச் பண்ணுறது, ஓல்டு ஸ்டோரியை வந்து ரிப்பீட் இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சாரி டு சே நீங்கள் திருப்பி வந்து அதே ஓல்டு ஸ்டோரியை உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட எஸ்பியை உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கீங்க. ஐ மீன் அவங்களே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் வேணுமோ, எந்த மாதிரி அவங்க உங்கள்கிட்ட பேசணுமோ, எப்படி உங்களை ட்ரீட் பண்ணணுமோ எல்லாமே வந்து நீங்கள் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணி வந்து அவங்களே ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி வந்து பாசிட்டிவாக தாட்ஸ் மட்டும் வைங்க. நெகட்டிவாக திருப்பி திங்க் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி உங்களோட எஸ்பி வந்து உங்களே பழைய மாதிரியே ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படி உங்களை வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, எந்த பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சோ திருப்பி அவங்க அதேவே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அது உங்களுக்கு ரியாலிட்டியாக கொண்டு வந்து நிறுத்தும் உங்களோட 3Dயில். ஸோ இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுங்க.
இப்போது நீங்கள் வந்து உங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. அவங்க மேலேயே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்காது. என்னோடய எஸ்பி திருப்பி வந்துட்டாங்களா, என்னை வந்து ஃபஸ்ட்டை விட ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு இருக்கிறதில்ல. அவங்க என்ன வந்து திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது. நான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதே வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, திருப்பி வந்து அந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தது கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் 1-2 மந்த்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தாட்ஸ் வரது ஸ்டாப் ஆகுதோ அப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களோட இந்த டவுட் வர்ற தாட் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நீங்களே ட்ரஸ்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்னோடய எஸ்பியை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ கிடச்சதுக்கப்புறம் நான் இதே அஃபர்மேஷன் வந்து லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கணுமா இந்த ரிசல்ட்டை வந்து பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக அப்படின்னா, நோ. உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். எப்போல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ வந்து சொல்லுங்கள், இட்ஸ் ஆல்ரெடி டன். இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் திங்ஸ்க்காக நீங்கள் வந்து டவுட் படுவீங்களா? இல்லை தானே? ஸோ அவ்வளோதான். ஸோ அது எப்படி நடக்கும் என்ன அதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட்டு இது நடந்து முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி இட்ஸ் டன், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வரது பாசிட்டிவாக மாற்றிட்டு விட்டுருங்க. யார்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை போய் வேறு ஏதாவது நெகட்டிவ் டாக் பண்ணுறதோ இல்லை வந்து நம்மளே மேனிப்புலேட் பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட தாட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு உங்களோட டெய்லி என்ன ரொட்டீன் இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து டெய்லி நீங்கள் உட்காந்துட்டு உங்களோட எஸ்பிக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆஃப்டர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சப்மினல்ஸ் கேட்டால் வந்து எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சப்மினல்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சப்மினல் கேட்டால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இது எனக்கு கேட்டால் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அவ்வளோதான். எல்லாமே வந்து நம்மளோட மைண்ட் செட் தான். நீங்கள் என்ன மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட தாட்ஸை வந்து அலைனாக வைங்க. இல்லை நீங்கள் வந்து வேவராகவே ஆகிட்டே இருக்கிறீங்க உங்களோட தாட்ஸ் கூட அப்படின்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் அஃபர்மேஷன் பண்ணும்போது அது ஒரு பேர்டனாக திங்க் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும், அதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அஃபர்மேஷன் பண்ணும்போது என்ஜாய் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அஃபர்மேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியும். நீங்கள் வந்து அது ஒரு பேர்டனாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமையே இருக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அஃபர்மேஷனில் இருக்கிற எல்லாமே வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா உங்களோட மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக தான், உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே பண்ணலாம். அதுக்காக வந்து ஏதோ கொடுத்துட்டாங்களே நம்ம பண்ணணும் அப்படின்காக பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் டேக் கேர்.